ஹாய், குட் மார்னிங். மார்னிங் எழுந்ததுமே எப்போவுமே நம்ம தான் வாசல் கூட்டி தெளித்து கோலம்லாம் போடுவோம். இன்றைக்கி அந்த டியூட்டியை மாமியார் எடுத்துக்கிட்டாங்களா, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக குக்கிங் ஒர்க்குக்கு வந்தாச்சு. நைட்டு செஞ்ச தக்காளி சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் கம்மியாக சாப்பாடு மட்டும் வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சட்னிக்கு எப்போவுமே பொட்டுக்கடலை போடுறத விட கடலக்கொட்டை போட்டு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பர்சனலாக கடலக்கொட்டை போடாமல் கூட செய்வேன். இல்லை அப்படின்னா நான் பொட்டுக்கடலை போட்டு செஞ்சால் எனக்கு பிடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் நீங்கள் எப்படி சட்னி அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் பொட்டுக்கடலை போடுவீங்க அப்படின்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடலக்கொட்டை போட்டு அரைச்சி பாருங்கள். அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் ஜன்னல் ஒர்க் ஒன்று பெண்டிங் இருக்குது. அதில் கொஞ்சம் கேப் இருக்குது. அதனால் அதை பீம் போட்டு தான் மேலே ஏற்ற முடியும் அப்படின்ட்டு மாமனார் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அது வந்து கொஞ்சம் தண்ணி ஈரம் குறையக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கோணி சாக்கு போட்டு அதில் தண்ணி போட்டு வச்சுருந்தாரு. நம்ம காட்டில் ஒரு சாமி வச்சு மாமனார் சாமி கும்பிட்டுட்ருக்காரு. நம்மளும் எல்லாருமே கும்பிடுவோம். அதை வெள்ளிக்கிழமை சாமி போய் கும்பிடுவோம். அது ரொம்ப தரையோட தரையாக இருக்கா, சரி சாமி தரையோட தரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக மாமனார் சொல்லிட்டு இருந்தார். அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. சாமி அப்படியே இருக்கும்போது நம்ம பண்ண முடியாது இல்லையா, அதை வெளியில் எடுக்கணுன்னாலும் நிறைய ப்ரொசீஜர் இருக்காமா. அதனால் எலுமிச்சம்பழம்லாம் அறுத்து போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாமியை வெளியே எடுத்துகிட்டு கட்டணும்னு சொன்னார். ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.